அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு ஷோடச நாம ஸ்தோத்திரத்தை. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் மருந்து சாப்பிடுவது முதலிய 16 சமயங்களில் ஏற்படும் அனைத்து இடையூறுகளும் விலகும். இதை தினமும் சிறு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை பாராயணம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பாருங்கள், இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். ஔஷதே சிந்தயேத் விஷ்ணும் போஜனே ச ஜனார்தனம் சயனே பத்மநாபம் ச விவாஹே ச பிரஜாபதிம் யுத்தே சக்ரதரம் தேவம் பிரவாசே ச த்ரிவிக்ரமம் நாராயணம் தனோத்யாகே ஸ்ரீதரம் பிரியசங்கமே துஸ்வப்னே ஸ்மர கோவிந்தம் சங்கடே மதுசூதனம் கானனே நாரசிம்ஹம் ச பாவகே ஜலசாயினம் ஜலமத்யே வராகம் ச பர்வதே ரகுநந்தனம் கமனே வாமனம் சைவ சர்வகாலேஷு மாதவம் ஷோடசைதானி நாமானி பிராதருத்தாய யப் படேத் சர்வபாப விநிர்முக்தோ விஷ்ணுலோகே மஹீயதே. இதி விஷ்ணோஹ ஷோடசநாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இதன் பொருள், மருந்து சாப்பிடும் போது விஷ்ணுவையும், உணவு உட்கொள்ளும் போது ஜனார்தனனையும், படுக்கையில் பத்மநாபனையும், திருமண காலத்தில் பிரஜாபதியையும், போர்க்காலத்தில் சக்கரதாரியான தேவனையும், வெளியூர் செல்லும் போது திரிவிக்ரமனையும், அந்திம காலத்தில் நாராயணனையும், நண்பர்களை சந்திக்கும் போது ஸ்ரீதரனையும், கெட்ட ஸ்வப்பனம் ஏற்படும் பொழுது கோவிந்தனையும், கஷ்ட காலத்தில் மதுசூதனனையும், காட்டில் செல்லும் போது நரசிம்மனையும், நெருப்பினால் ஏற்படும் உபாதையின் போது ஜலத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவையும், நடு ஜலத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வராகமூர்த்தியான விஷ்ணுவையும், மலையில் ஏறும்போது ரகுகுலத்தில் அவதரித்த ஸ்ரீராமனையும், நடக்கும்போது வாமனனையும், எல்லா காலங்களிலும் மாதவனையும் நினைக்க வேண்டும். இந்த 16 நாமாக்களையும் எவரொருவர் காலையில் படிக்கிறாரோ அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்தை அடைவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.